பிரியதன் உருவமை குழமைக்கு கரியது வடிகொடு தனதறி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர ஆற்றில் இருக்கக்கூடிய வடிவினர் பயில்வழி வலமுறை இறையே. இன்று மார்கழி மாதம் 17ஆம் நாள் 2026 ஆங்கில புத்தாண்டு பலனை பற்றி இப்போது பதிவு செய்யப்படும். கடந்தது 2025, பிறந்தது 2026. அப்ப 2026 எப்படியெல்லாம் இருக்கும், கடந்த காலத்துல நம்ம என்ன பண்ணோம், எப்படி இருக்குங்களா நம்ம தெரியும். ஒவ்வொரு ராசிக்கும் அந்த உட்பகுதிக்குள்ளேயே உங்களுக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிக்கிறேன். அஸ்ட்ரோகிலிஸ் நிர்வாகத்தினருக்கும் கண்மணியகத்தை வென்ற நேய பெருமக்கள் பாதம் பணிந்து, சிம்மம் பூர்வபுணிய அதிபதி, கலைக்கு அதிபதி, குழந்தைக்கு அதிபதி, புத்திரனுக்கு அதிபதி, ஞானத்துக்கு அதிபதி, அறிவுக்கு அதிபதி, பூர்வ புண்ணியத்துக்கு அதிபதி, குலதெய்வத்துக்கு அதிபதி. அதனாலதான் அது 5 காலப்புஸ்தகம் 5 நம்ம வச்சிருக்கோம். அப்போ உங்க ராசிநாதன் உங்க ராசிக்கு 5ல இருக்கார். புது வருஷத்துல 5ல தனுசுல இருக்கிறார். கவலைப்பட வேண்டாம். அப்ப சிம்மத்துக்கு எல்லா வகையிலும் சிறப்பாக கொடுக்கும். இருந்தாலும் அரசியல், நிர்வாகம், உங்களுடைய அரசியல் நிர்வாக பணி, அரசியல் பணி, ஆன்மீக பணி, தேடுதல், வெளிநாடு, தங்கம், வெள்ளி, நவரத்தினம், நவக்கரங்கள் துணையோட நீங்க எல்லா விதமான ஆபரணங்களுக்கும் அதிகாரி. எல்லா விதமான ஆபரணங்களுக்கும் அதிகாரி சிம்மம் தான், சிம்மராசி தான். எதை வேணாலும் செய்யலாம், அளவோடு செய்யணும். ஏன்னா அஷ்டமத்து சனி, அளவோடு செய்யணும். அப்ப கண்டிப்பாக அளவோடு செய்வதற்கு கொஞ்சம் உங்க தசாபத்தி, உங்களுடைய நேரம், உங்களுடைய தசாபத்தி, உங்களுடைய லக்னங்கள் எல்லாம் பார்த்துக்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு செய்யணும். ஏன்னா அஷ்டமத்து சனியா இருந்தாலும், ஜென்ம சனியா இருந்தாலும், பாத சனியா இருந்தாலும், கண்டக சனியா இருந்தாலும், சந்திர திசை ராகு புத்தி, சந்திர திசையில ராகு கேது சனியோ இல்ல புதன் திசையில சிம்மத்துக்கு தேவையில்லை. சந்திரன் ஒளிக்கிரகம், ராகு கேது இது மட்டும் ரிலேட்டிவிட்டா வந்துடக்கூடாது. புது வருஷத்துக்கு இந்த 2026 கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அஷ்டமத்து சனி மாதிரி தோணாது. ஏற்கனவே உங்க ராசிக்கு வர 12ல குரு இருக்காரு ஒரு 5 மாசம். அப்புறம் உங்க வீட்டுக்கு வராது அதிசாரம். டிசம்பர்ல உங்க வீட்டுக்கு வர்றாரு. அப்ப அப்பா அம்மா எங்கேயோ வெளியூர் போவாங்க, நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நம்ம எப்படி சந்தோஷப்படுறோம். அண்ணன் தம்பி வெளியே இருப்பாங்க, வீட்டுக்கு வந்துட்டு எப்படி சந்தோஷப்படுறோம். அந்த சந்தோஷத்தை கொடுப்பது இந்த 2026 உங்களுக்கு. அதுல 2 நிச்சயம் மாற்றுக்கிறது. அப்ப நிச்சயமாக சிம்ம ராசிக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்டது, மெடிக்கல் சம்பந்தப்பட்டது, கெமிக்கல் சம்பந்தப்பட்டது, தலைவர்கள் சம்பந்தப்பட்டது, அனுகிரகம் செய்யப்பட்டது, ஆராதனை செய்யப்பட்டது, குருக்கள், கருவறை அப்படிப்பட்ட வழிமுறையெல்லாம் பின்பற்றி நடக்கணும். தயவு செய்து புதிதாக எந்த தொண்டும் ஆரம்பிக்க வேண்டாம். புதிதாக நிறுவனங்கள் எதுவும் சப்போர்ட் பண்ணாது. ஒரு பெட்டி கூட அடுத்த ஆள்கிட்ட கொடுத்துருங்க, உங்க பேர்ல வைக்காதீங்க. உங்க வீட்டுல யார் வேற ஆளுங்க இருக்காங்களா, குழந்தைகளுடைய ஜாதகம் நல்லா இருக்குதா, வயசு எப்படி அவங்களுக்கு, இல்ல உங்க மிஸ்ஸஸ் துணைவியார் ஜாதகம் எப்படி, அப்படி வேணா நீங்க ஆரம்பிக்கணும். ஒழிய உங்க இதுலதான் ஆரம்பிக்க கூடாது. இதை தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு, மகம் பூரம் உத்தரம் விநாயகர் வழிபாடு நல்லா பண்ணணும். கண்டிப்பா ஒரு சாப்டர் முடிஞ்சிருச்சு. விநாயகர் வழிபாடு, அம்பாள் வழிபாடு, பாராயணங்கள், 12 திருமுறைகள், சிவபுராணங்கள் இதெல்லாம் படிக்கும்போது சிம்ம ராசிக்கு அந்த தாக்கத்தை குறைக்கக்கூடிய சக்தி, சிம்ம ராசிக்கு. அதுல மாற்று கருத்து இல்லை.